கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அதிவேகமாக சென்ற சரக்கு ஆட்டோ நிலைத்தடுமாறி நடுரோட்டில் கவிழும் காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நடேசன். நடேசன், வணக்கம். இந்த விபத்தானது எப்போது நிகழ்ந்தது? ஓட்டுநரினுடைய நிலைமை என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த சக்திவேல் குமார் இன்று காலை உடுமலையில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி தனது சரக்கு ஆட்டோவை ஓட்டி வந்துள்ளார். இந்த சரக்கு ஆட்டோ பொள்ளாச்சி அருகில் உடுமலை பொள்ளாச்சி சாலையில் டீச்சர்ஸ் காலனி 4 வழி சாலையில் வந்தபோது ஆட்டோ நிலை தடுமாறி நடுரோட்டில் கவிழ்ந்தது. இதில் இந்த விபத்தில் சக்திவேல் குமார் படுகாயமடைந்தார். தற்போது அவர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இந்த ஆட்டோ கவிழும் காட்சி இந்த ஆட்டோவுக்கு பின்னால் வந்த மற்றொரு வாகனத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. தற்போது போலீசார் அந்த காட்சியை வெளியிட்டுள்ளனர். அதில் ஆட்டோ வேகமாக இருக்கும் அளவிற்கு அந்த இடத்தில் கவிழ்வது காட்சி பரபரப்பாக பதிவாகி உள்ளது. இது குறித்து பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.